போஸ் ஃபேமிலி யாரை கடத்திட்டு போறாங்க சார்? வெரி குட். இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம போலீஸ் அவங்கள மஃப்டியில் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய போலீஸ் படையை உடனே ரெடி பண்ணுங்க. The game is going to get over. மச்சான் ஒரு நல்ல செய்தி. போஸோட டோட்டல் ஃபேமிலியை நம்ம ஆளுங்க கடத்திங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்களாம். கையோட ஒரு கெட்ட செய்தி. என்னடா? டிஐஜி கஸ்டடி இருந்த போஸ் எஸ்கேப் ஆயிட்டானா? எப்ப பார்த்தாலும் அந்த போஸ் எங்கிட்டே போதுறானே. ஏன்டா? அவனை கொல்லாம விட மாட்டான். பொண்டாட்டி பிள்ளை கூட காப்பாற்ற வர மாட்டான் அவன். இது யாரு? போஸோட குழந்தையா? முதல்ல இத கொல்லணும்டா. இந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு? போஸுக்கு பிள்ளையா பிறந்தானே அதே பாவம்டா. எங்கடா போஸ்? எங்கடா போஸ்? என்னடா மொட்டடிச்சு வாடா. எங்கடா உங்க அண்ணன் போஸ்? எனக்கு நீயும் வேணும் அவனும் வேணும். உனக்கு 1 hour டைம் தரேன். போய் அவனை கூட்டிட்டு வா. நீ வர தாமதமாகற ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒவ்வொருத்தரையா கொண்டுகிட்டு இருப்பேன். சித்தப்பா போய் அப்பாவை கூட்டிட்டு வாங்க சித்தப்பா. பாப்பாவை கூட கொண்டுறேன்னு சொல்லுவேன் சித்தப்பா. பயமா இருக்கு சித்தப்பா. வேலு நான் சொல்றேன், நீ போய் போட்டு கூட்டிட்டு வா. அவன் பவர் என்னன்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டும். போய் சாவு பண்ணி அடிச்சு வரியே. யாருக்கு? உன் குடும்பத்துக்கா? போஸ கூட்டிட்டு வாடா. ஏன்டா போக மாட்டேங்கிற? போய் அவனை கூட்டிட்டு வாடா. ஏய் போஸ கூட்டி வாடா. நான் போஸ் கொடுத்து நிக்கிறேன். உங்க அப்பா சொல்றாருல போய் கூட்டி வாடா. போடா. இல்லாத ஒருத்தரை கூட்டிட்டு வாடா. அப்படிலாம் கூட்டிட்டு வர முடியும்? பெத்த அப்பா தான் புள்ளைய பாக்கணும்ன்றாரா? எப்படிலாம் கூட்டிட்டு வருவேன்? இந்த படுபாவிக அண்ணன் கூட்டிட்டானுங்கப்பா. என்னடா சொல்றேன்? கூட்டிட்டானுங்கப்பா. இத கையால கொள்ளி வச்சு எரிஞ்ச அண்ணன் எப்படிமா கூட்டிட்டு வருவேன்? அப்பா பாரா, அந்த சின்ன பொண்ணு பாரா. தம்பி பாப்பா பிறந்திருக்குன்னு அப்பாக்கு போன் பண்ணப்போ உங்க அப்பா செத்துட்டாருமா. இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டாருமா. நீ எப்படிடா சொல்லுவேன்? எப்படிடா சொல்லுவேன்? எப்படிடா சொல்லுவேன்? குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசு பெத்து எடுத்துட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட புருஷன் வருவாரு நம்பிட்டு இருந்தா அண்ணி. அண்ணன் இனிமே வரவே மாட்டாரு. யாருமே பார்க்க மாட்டாரு. அப்படி எப்படி சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? தெரியுமா அந்த வழி? போலீஸ்காரனுக்கு கழுத்து நீக்கிற ஒவ்வொரு பொண்ணும் எந்த நிமிஷமும் போட்டு அழிச்சுக்க தயாரா தான் இருப்பா. ஆனா என் புருஷன் நல்லவர். அது இந்த உலகத்துக்கே தெரியணும். இந்த இடத்துல இருக்கிற ஒருத்தம் கூட உயிரோட இருக்க கூடாது. கொல்லுடா அவங்கள. கொல்லுவேலும் அவங்கள. கொல்லு அவங்கள.
சத்தியமா சொல்றேன்டா, இங்க இருந்து ஒருத்த கூட உயிரோட போக முடியாது. வாங்கடா, வெட்டுக்கடா அவன. எல்லாரையும் கொண்டுட்டு என்னை கொல்ல பார்க்கறான் சார். அரெஸ்ட் பண்ணுங்க சார். போஸ கொன்னது கூட இவன தான் சார். நிறுத்துடா பொறுக்கி ராஸ்கல். எது உண்மை எது பொய்ன்னு என்னன்னு தெரியாதா? இவ்வளவு அபாண்டமா படிய சுமந்துட்டு போலீஸ் கிட்ட தலைமறைவா இருக்க மாட்டான்டா என் நண்பன் போஸ். அவன் விபத்துல தான் இறந்துட்டான்னு நினைச்சேன். ஆனா என்கொயரியில் நீ தான் அவனை கொண்டுட்டதா தகவல் வந்துச்சு. உன்னை பிடிக்கதான்டா போஸ பிடிச்சதா டிராமா. அப்ப என்ன அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண. உன்னை அரெஸ்ட் பண்ண போறதா எவன்டா சொன்னது? வேணு 10 நிமிஷம் டைம் தரேன். போலீஸ் பேக் அப். வேணு உங்க அண்ணன் இங்க இருந்தா என்ன பண்ணிருப்பான்? அத பண்றா. பத்திரிக்கைக்காரங்க வராங்க. அருவா கீழே போடு. உங்க முன்னாடி எத்தனை கொலை நடந்திருக்கு? இது யார் சார் செஞ்சது? இதுக்கெல்லாம் காரணம் அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் சுபாஷ் சந்திர போஸ். அந்த சிட் ஃபண்ட் அடிச்சு 100 கோடி என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நான் அப்ரூவரா மாறிடுறேன். எங்க சார் அவரு? தப்பிச்சிட்டார். இது மாதிரி தப்பு செய்யறவங்களை வெட்டி கொன்னுருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதான் ஹெட்லைன் நியூஸ். டிவிலையும் பேப்பர்லையும் பெருசா ஃபிளாஷ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே போதும் போங்க. போஸ் உயிரோட இருக்காருன்னு எல்லா மக்களும் நம்பணும். இந்த பதவியில இருந்து என்னால எதுவும் செய்ய முடியாம நிக்கிறேன் பாரு. இனிமே போஸ் பேரை சொல்லிய ஒவ்வொரு ஆயோகனையும் முட்டி தட்டி உள்ள தலப்புறேன். போஸ் செய்ய நினைச்சது எல்லாமே இனிமே போஸ் பேர்ல நடக்கும். என் நண்பன் போஸுக்காக நடக்கும். உன் குடும்பத்தை கூட்டிட்டு போ.